மனதோடு சம்பந்தப்பட்ட இபாதத். மனக்கட்டுப்பாட்டை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகிற சக்தி வாய்ந்த இபாதத்து நோன்பு. அவனுக்கும் அல்லாவுக்கும் அடியானுக்கு மட்டுமே தொடர்புடைய இபாதத்து நோன்பு. ஆகவேதான் அல்லாஹு தஆலா நோன்பு எனக்குரியது, அளவில்லாமல் நான் கூலி கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. ஒரு மனிதன் நோன்பாளியா இல்லையா என்பது அவன் சொன்னால் தான் நமக்கு தெரியும், அவர் சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாது. ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் எல்லோருக்கும் தெரியும். ஜக்காத்தா குறைந்தபட்சம் வாங்குகிற நபருக்காவது தெரியும். ஹஜ் என்றால் லட்சோப லட்ச மக்கள் மத்தியில் நீங்கள் செய்கிற இபாதத். நோன்பை பொறுத்தவரையில் அவர் சொன்னால் தான் தெரியும். யாரும் இல்லாத நேரத்தில் அவர் எடுத்து நீர் அருந்தலாம், உண்ணலாம், யாரும் பார்க்க முடியாது. வெளியிலே நோன்பாளியை போல நடமாடலாம். உள்ளம் சம்பந்தப்பட்ட மனக்கட்டுப்பாட்டை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகின்ற அதிக சக்தி வாய்ந்த இபாதத்து நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெரும்பாலான மக்கள் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் அது வெறும் பட்டினியோடு தான் இருக்கிறது, பிரதிபலன் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிகப்படியான மக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா அன்பானவர்களே, திருமதி என்கிற நபிமொழியில் 618வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா பாஇயல் கைரி யா பாஇயல் கைரி அக்பல். ஒவ்வொரு இரவிலும், ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர் வந்து இந்த மனித சமூகத்தை பார்த்து அழைக்கிறாராம். என்ன அழைப்பினுடைய வாசகம்? யா பாஇயல் கைரி அக்பில். நன்மை செய்கிற மக்களே நீங்கள் விரைந்து வாருங்கள். இது ஒரு அறுவடைக்குரிய ஒரு மாதம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்துடைய மக்களே நீங்கள் விரைந்து வாருங்கள், நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யுங்கள். வயா பாஇயல் ஷர்ரி அக்ஸிர். தீமை செய்கிற மக்களே உங்களுடைய தீமைகளை எல்லாம் நிப்பாட்டுங்கள். வானலோகத்திலே இருந்து ஒரு வானவர் இந்த மனித சமூகத்திற்கு ரமலானுடைய மாதத்தில் செய்கிற அறிவிப்பு. அல்லாஹு தஆலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை உங்களுக்கு தந்து, அந்த மாதத்தை நெருங்குகிற மக்களே கேளுங்கள், நன்மையை செய்ய விரைந்து வாருங்கள். தீமைகளை செய்து கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் நிப்பாட்டுங்கள், தீமைகளை விட்டும் தூரமாகுங்கள் என்கிற அறிவிப்பு. அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் நரக நெருப்பில் இருந்து அவன் நாடியவர்களை எல்லாம் அல்லாஹ் காப்பாற்றுகிற மாதம் ரமலானுடைய மாதம். அது ஏதோ வெறுமனே ஒரு 13.5 மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் உறங்கி கழிக்கின்ற மாதம் அல்ல. நோன்பு திறந்தால் இரவு முழுக்க ராக்கதைகளில் ஈடுபட்டு திரும்ப சகர் உண்டு உறங்க தொடங்கினால் நோன்பு திறக்கிற பொழுதுதான் நிறைய பேர்கள் எழுவார்கள். இதற்குரிய மாதம் அல்ல அது. தொழுகை எடுத்துக் கொள்ளுங்களேன், 5 நிமிடத்தோடு அந்த இபாதத் முடிந்து விட்டது. தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை, சலாம் கொடுத்தால் அந்த இபாதத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. ஜகாத், ஹஜ் ஒரு குறிப்பிட்ட கிரைகளுக்கு உட்பட்டது, செய்தால் அதோடு முடிந்துவிடும். ஆனால் 13.5 மணி நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 30 நாளும் 13.5 மணி நேரம் தொடர்ந்து பகல் பொழுதில் இருக்கிற ஒரு இபாதத் இந்த நோன்பு மட்டும்தான் அன்பானவர்களே. ஆகவேதான் நோன்பாளிகளுக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்கிறார்கள். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற பொழுது கேட்கிறதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு நோன்பாளியினுடைய வாயில் இருக்கிற வாடை கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக அல்லாஹ் பாவிக்கிறான் என்றெல்லாம் ஏராளம் ஏராளம் நபிமொழிகள். காரணம், அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தை கடந்த காலங்களில் நாம் எப்படி நாம் நோட்டிருந்தாலும் இந்த வருகிற இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு உயிரோட்டமுள்ள ரமலானாக நாம் கழிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய நாட்டம் சரியாக இருந்து நமக்கு அல்லாஹ் பூரணமாக தந்து அந்த ரமலான் நம்மிடமிருந்து விடைபெறுகிற அந்த பெருநாளுடைய திடலில் நாம் எப்படி இருக்க வேண்டும்,
இந்த ரமலான் என்ன சாதாரணமான ஒரு இபாதத்தா? நோர்க்கிற மக்களை அப்படியே மாற்றுகிற சக்தி வாய்ந்த இபாதத் இந்த இபாதத். நோர்க்கிற மக்கள் மாறவில்லை என்றால் நோன்பு சரியாக இருக்கிறது. நோர்க்கிற மக்களிடத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது. எந்த ஒரு இபாதத்தையும் சடங்காக பார்த்தல் கூடாது. எந்த ஒரு இபாதத்தையும் உயிரோட்டத்தோடு செய்து பழக வேண்டும். தொழுகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்கிற உள்ளச்சத்தோடு தொழுங்கள் என்றார்கள். அப்படி தொழ வேண்டும் அந்த தொழுகை. இல்லாவிட்டாலோ ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன், பொடும்போக்காக தொழுகிறவர்களுக்கும் கேடு என்கிறான் அல்லாஹ். பள்ளிக்கு தொலை சென்று நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. பள்ளிக்கு தொலை சென்றால் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இபாதத்துகளை செய்து நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய மக்கள் நோன்பு வைக்கிறார்கள், வெறும் பட்டினி கிடத்தலை தவிர அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றார்கள். இவைகளை எல்லாம் கண்டறிந்து எதற்காக வேண்டிய நோன்பு, ஏன் நோன்பு, நோன்பினுடைய மாதத்திற்கு அப்படி என்ன சிறப்பு என்பதையெல்லாம் கண்டறிந்து குடும்பம் குடும்பமாக இன்ஷா அல்லாஹ் இவ்வருட ரமலானுடைய மாதத்தை நாம் நோற்று அதற்குரிய மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த ரமலானுடைய மாதங்களிலே ரமலானுக்கு கொடுத்து ரமலான் முடிந்து நாங்கள் நோன்பு நோட்ட ஒரு சமுதாயம், நோன்பை எதற்காக வேண்டி இறைவன் கடமையாக்கினானோ அப்படி நோன்பு நோற்றவன் நான். எனது வாழ்வில் நிச்சயம் அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் தடுத்த எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். இந்த ரமலானுடைய நோன்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நோன்பு என்பது பாவத்திற்குரிய கேடயம் என்றார்கள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து யார் தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைக்கிறார்களோ, 36 நோன்பு வைத்தால் 360 நாள் நோன்பு வைத்த கூலி. ஒரு நோன்புக்கு 10 நன்மை. ஒரு 2010 நோன்பு நீங்கள் ஒரு மாத காலம் வைத்தால், ஷவ்வாலுடைய 6 நோன்பு வைத்தால் அந்த 2010 முழுக்க நீங்கள் நோன்பு வைத்ததாக கணக்கிடப்படும். ஆனால் பாவங்களும் மன்னிக்கப்படும். அது பெரும்பாவங்கள் அல்ல, சிறு பாவம். ஆகவேதான் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்கிற தலைப்புக்கு முன்னால் பெரும்பாவங்கள் பட்டியல் போட வேண்டிய அவசியம். சாதாரணமாக தொழுது கொண்டு நோன்பு காலங்களிலே வட்டி வாங்குகிறவர் அந்த மாதம் மட்டும் விடுமுறை விடுவார். மதுபானம் அருந்துகிறவர் அந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பேணி பாதுகாப்பார். விபச்சாரமா பேசக்கூடாது என்று கடுமையாக சொல்லுவார். அந்நிய பெண்களோடு உல்லாசம் வருகிற இளைஞர்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் இது எங்களுக்குரிய மாதம், இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் என்று அந்த மாதம் மட்டும் பேணுதலாக இருப்பார்கள். அப்படியல்ல அன்பானவர்களே, அதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கியது. இந்த நோன்பை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 37வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் உறுதியான ஈமானோடு எனது பாவங்களை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் என்கிற உறுதிமிக்க நம்பிக்கையோடு நோன்பு நோட்டு இரவு கால வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட நோன்பு இந்த நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் அறிவிக்க செய்கிற நோன்பு இந்த நோன்பு. புகாரியில் 7538வது நபிமொழி. நீங்கள் எடுத்து பாருங்கள். நோன்பு எனக்குரியது என்கிறான் அல்லாஹ். நோன்பு நோக்கிற என்னுடைய அடியானுக்கு சாதாரணமாக இபாதத்துகளின் நன்மை 1லிருந்து 700 மடங்கு வரை உண்டு. நோன்பு என்று வரும் பொழுது அதற்கு எண்ணிக்கையே கிடையாது, வரையறை இல்லாமல் வாரி வாரி நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற மாதம் இந்த மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1956வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து சொர்க்கத்தை அலங்கரித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானாம், என்னுடைய அடியார்கள் இந்த சொர்க்கத்தை இந்த இபாதத்துகளின் மூலம் நிரப்ப போகிறார்கள். நரக வாசல்கள் பூட்டப்படும், சைத்தானுக்கு விலங்கிடப்படும், அடியார்கள் பாதுகாக்கப்படுவார்கள்.
அடியார்கள் அதிகம் அதிகம் இபாதத்து செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் செய்கிற முன் ஏற்பாட்டுக்குரிய மாதம் இந்த மாதம். இந்த மாதம் நோன்பு திறந்தவுடன் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட்டு கழிக்கக்கூடிய மாதம் அல்ல இந்த மாதம். இந்த மாதம் சஹர் உண்ட பிறகு ஒரே உறக்கம், மகரிபிலே எழுகிற அன்பர்கள் உறங்கி கழிக்கக்கூடிய மாதம் அல்ல இந்த மாதம். இந்த மாதம் இரவு தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் வரை ராக்கதைகளை பேசி புறம் பேசுதல், பொய் பேசுதல், அவதூறு பேசுதல், அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுகிற பேச்சுக்கள், இப்படிப்பட்ட ராக்கதைகள் பேசி கழிக்கக்கூடிய மாதம் அல்ல இந்த மாதம். சைத்தான்களை விளங்கிட்டு சொர்க்க வாசலை திறந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்து அதிகம் அதிகம் எனது அடியார் இபாதத்து செய்ய வேண்டும், அதன் மூலம் சொர்க்கத்தை அவன் பெற வேண்டும் என அல்லாஹ் ஏற்பாடு செய்தானே அந்த மாதம் இந்த மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2121வது நபிமொழி. நோன்பு நோற்ற மக்களுடைய சிறப்பு அம்சங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். மறுமை நாளில் ரையான் என்கிற வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும் அழைக்கப்படுகிற வாசல். சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாபு ஸலா தொழுகையாளிகள் செல்லுகிற வாசல். பாபு சதகா தர்மங்களையும் ஜகாத்தையும் கொடுத்த மக்கள் செல்லுகிற வாசல். பாபுல் ஹஜ் ஹஜ் நிறைவேற்றிய மக்கள் செல்லுகிற வாசல். இப்படி சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. பாபு ரையான், ரையான் என்கிற ஒரு வாசல் சொர்க்கத்திற்கு உண்டு. அந்த வாசல் வழியாக யார் அழைக்கப்படுவார்கள் என்றால், நோன்பை கடமையாக்கி அந்த நோக்கத்தை புரிந்து கண்ணியம் கொடுத்து அந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்று ரமலான் சென்றவுடன் நம்மிடமிருந்து விலை மதிக்க முடியாத ஒன்று போகிறதே என்கிற ஒரு கவலையோடு ஏக்கத்தோடு, அடுத்த வருஷம் அல்லாஹ் நமக்கு உயிர் தருவானா, அடுத்த ரமலானை நாம் சந்திப்போமா, சென்ற வாரம் இருந்த நம்முடைய நண்பன் இன்றைக்கு இல்லையே, சென்ற வாரம் நம்மோடு இருந்த குடும்பத்தார்கள் இன்றைக்கு இல்லையே, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறானே என்கிற உள்ள அச்சத்தோடு நோன்பு நோக்கிற மக்களுக்கு ரையான் என்கிற வாசல், சொர்க்கத்துடைய வாசல் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார், செவிதாழ்த்தி நீங்கள் கேட்க வேண்டும். புகாரியில், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில், இன்னும் பல்வேறு கிரந்தங்களில் இடம்பெறுகிற அஹ்மது போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். மறுமையினால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, அல்லாஹ்விடத்தில் யாரும் பேச முடியாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பேச முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கிற நாள் அந்த நாள். மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த நாளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அது வேறு ஒரு தலைப்பாக மாறிவரும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக நினைவுபடுத்துகிறேன். தாயானாலும் மனைவியானாலும் மக்களானாலும் சகோதர சகோதரிகளானாலும் நண்பர்களானாலும் உறவு முறைக்கு மறுமை நாளிலே வேலையே கிடையாது. யாராவது நமக்காக வேண்டி பேச மாட்டார்களா? யாராவது நமது பாவத்தில் சிறிது பாவத்தை சுமக்க மாட்டார்களா என்று மனிதன் எண்ணி தவிக்கின்ற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில் யாரும் பேச முடியாத அந்த நாளில், நபிமார்களே நடுநடுங்கி நிற்கிற அந்த நாளில் நமக்காக வேண்டி பரிந்து பேசுவதெல்லாம் எது தெரியுமா? எந்த தொழுகையை துச்சமென மதித்தீர்களோ, எந்த ரமலானுடைய நோன்பை சடங்கு சம்பிரதாயமாக நோட்டு வந்தீர்களோ, எந்த இபாதத்துகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்தீர்களோ, அந்த இபாதத்துகள் பேசுகிற நாள் அந்த மறுமை நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் பறவை கூட்டத்தை போல, மேக கூட்டத்தை போல திருக்குர்ஆன் திரண்டு வரும். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், சூரத்துல் கஹ்ஃப், இந்த அத்தியாயத்தை யார் தொடர்ந்து வீடுகளில் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த அத்தியாயங்கள் பறவை கூட்டங்களைப் போல, திரண்டு வந்த மேகத்தை போல அல்லாஹ்விடத்திலே வந்து பேசும் மறுமை நாளில். அல்லாஹ்வே, எல்லாம் உறங்குகிற நேரத்தில், எல்லா வீடுகளிலும் வெஸ்டர்ன் கல்ச்சரோடு இருக்கிற காலத்தில் திருக்குர்ஆன் ஓதிய வீடு, திருக்குர்ஆனை மனனமிட்ட உள்ளங்கள் குடும்பம் குடும்பமாக என்னை ஓதி கண்ணியப்படுத்தினார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். திருக்குர்ஆன் பேசுகிற நாள் அந்த நாள். நோன்பு
அல்லாஹுவே ஃபஜ்ரில் இருந்து மக்ரிப் வரை அவன் உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அவன் வீட்டில் அவனுக்குரிய உணவுகள் இருந்தும் அல்லாஹுவே நீ கடமையாக்கிய இபாதத்து இந்த இபாதத் எனக்கு விருப்பமானதையே நோன்பினுடைய பகல் நேரத்தில் நீ தடுத்தாய் என்பதற்காக வேண்டி நான் அதை ஹராமாக்கினேன். அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூட என்னுடைய ரப்பு தடுத்தான் என்பதற்காக வேண்டி ஹராமாக்கிய நான் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை பெருநாள் தினத்தில் செய்வேனா? அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராம் என்று பட்டியலிட்ட அந்த காரியத்தை ஒரு நோன்பாளி செய்வானா? செய்ய மாட்டான். அப்படி நோன்பை பேணிய அந்த மக்களுக்கு நோன்பு வந்து பேசுகிறது மறுமை நாளில். அல்லாஹுவே என்னை பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான். தேவைகள் இருந்தும் அவனுக்கு பல்வேறு வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தும் ரமலானுடைய மாதத்தில் என்னை பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான். ஆகவே அவனுக்கு நீ எனது பரிந்துரையை ஏற்று பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று பேசுகிற இபாதத்து இந்த நோன்பு. இந்த நோன்பு வெறுமனே அந்த மாதத்தில் மட்டும் கண்ணியப்படுத்துகிற நோன்பு அல்ல. அந்த மாதத்தில் பெற்ற படிப்பினையை இன்னும் பிற மாதங்களில் பிரதிபலிக்க வேண்டிய நோன்பு இந்த நோன்பு. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய பகல் நேரத்தில் எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை கூட நமக்கு போதித்தார்கள். நோன்பினுடைய பகல் நேரத்தில் யாராவது வம்பு தும்புகளுக்கு வந்தாலோ வீணான சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட நமக்கு முன் வந்தாலோ அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? நோன்பினுடைய பகல் நேரத்தில் ஒரு இபாதத்தில் இருக்கிறேன், வீணான சண்டைக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2115வது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். நோன்பை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கிற நேரத்தில் பொய்யான பேச்சுக்களை தீய நடவடிக்கைகளை யார் விடவில்லையோ அவர் உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள். நோன்பு வந்து போனால் பொய்யான பேச்சு நம்மிடமிருந்து போய்விட வேண்டும். நோன்பை பேணுகிற சமூகத்தில் தீய நடவடிக்கைகள் இருந்துவிடக் கூடாது. தீய நடவடிக்கைகள் ரமலானுக்கு பிறகு இருந்தாலோ நோன்பினுடைய இரவு காலத்தில் பிரதிபலித்தாலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. புகாரியினுடைய 1903